8 மணி நேரத்துக்கு ஒரு நாள்ல நம்ம தூங்கலன்னா நம்மளுக்கு அதுல 4 மணி நேரத்துக்கு மேல டீப் ஸ்லீப்பே வராது. அது நம்ம 8 hours நம்ம தூங்குனாதான் அதுல நம்மளுக்கு டீப் ஸ்லீப் 4 ஹவர்ஸ்க்கே வரும். அந்த 4 ஹவர்ஸ்ல 1 hour தான் ரிகவரி டைம். அந்த ரிகவரி டைம்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம பாடியை என்னென்ன ஸ்ட்ரெஸ்ல போட்டோமோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம செல்ஸ் வெளியில அனுப்போம். அந்த டீப் ஸ்லீப்போட டைம்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா தூங்குறோமோ அந்த டீப் ஸ்லீப் டைம் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாயிரும், ரிகவரி அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாயிரும். அதனால தான் சில நாள் நம்ம தூங்கி எழுந்தா தூங்குற மாதிரியே இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்குள்ளேயே போறது இல்லை. 8 மணிக்கு மேல அந்த ப்ளூ ஸ்கிரீனையே தானே சார் வச்சுட்டு இருக்கோம் தூக்கம் வர வரைக்கும். அது என்ன பண்ணோம்னா நம்ம கண்ணுக்குள்ள ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு சில சென்சர்ஸ் இருக்கு, அதுங்களை ஆக்டிவாவே வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தூங்கணும்னா உடம்பு மேல ஸ்ட்ரெஸ் போடணும். எக்ஸசைஸ் சின்ன வயசுல எதுக்கு எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும்னா, நீங்க எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல டயர்ட் ஆகும். அந்த டயர்ட் ஆகிறதுல உங்கள் பாடிக்கு ரிக்கவரிக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகணுமோ அது செக்ரீட் ஆகும். கரெக்டாக வீட்டில் செஞ்ச ஹோல்சம் பாயில்டு ஸ்டீம்டு ஹோம்மேட் ரெசிபீஸ், ஆயில் ரொம்ப கம்மியாக, ரீயூஸ்ட் ஆயில் இல்லாமல், ஸ்பைசஸ் யோசிச்சு போட்டு அந்த மாதிரி நல்ல ஃபியூவல் நல்ல சாப்பாடு எடுக்கணும். ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கெட் ஃபுட்ஸு, ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸு, இதில் சால்ட்டு, சுகரு, ஆயில் மூணோட காம்பினேஷனில் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பசியே தீராது. இதை அவாய்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூவல். ரெண்டாவது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா நம்ம பிரெயினை யங்காக வைக்கிறதுக்கு. ரிசர்ச்சில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மசில்ஸ் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரெஷர் போடுறீங்களோ உங்கள் மூளையில் அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ராவாக நியூரான்ஸ் வருதான். ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸு. மூணாவது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்லீப்பு. தூங்கணும். நம்ம 8 மணி நேரத்துக்கு ஒரு நாளில் நம்ம தூங்கலைன்னா நம்மளுக்கு அதில் 4 மணி நேரத்துக்கு மேலே டீப் ஸ்லீப்பே வராது. அது நம்ம 8 hours நம்ம தூங்கினா தான் அதில் நம்மளுக்கு டீப் ஸ்லீப்பு 4 ஹவர்ஸ்க்கே வரும். அந்த 4 ஹவர்ஸில் 1 hour தான் ரிகவரி டைமே. அந்த ரிகவரி டைமில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம பாடியை என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸில் போட்டோமோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம செல்ஸ் வெளியில் அனுப்போம். அந்த டீப் ஸ்லீப்போட டைமில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக தூங்குறோமோ அந்த டீப் ஸ்லீப் டைம் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாயிரும், ரிகவரி அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாயிரும். அதனால தான் சில நாள் நம்ம தூங்கி எழுந்தா தூங்குற மாதிரியே இருக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்குள்ளேயே போகிறது இல்லை. சின்ன வயசுலேருந்தே இஃப் யூ ஸ்டார்ட் டு எக்ஸசைஸ், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எனர்ஜி லெவல்ஸ் உங்களுக்கு இருக்க வேண்டியதை விட டபுள் ஆகும். செகண்டு, உங்கள் மசில்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக வளரும், உங்கள் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது, எக்ஸசைஸ் சின்ன வயசில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் செல்ஸு கம்மியாக சாகும். அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாலாவது தூக்கம் நல்லா வரும். இப்போ சின்ன வயசில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? என்னோட டிஎம்ஸில் 14 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படி டாக்டர் நான் தூங்குறது? எவ்ரி இயர் ஒரு வாரம் ஹெல்த் வீக்னு வைங்க, சரியா? மண்டே உங்க ஹார்ட்டுக்கு, டியூஸ்டே ஸ்டமக்குக்கு, வெட்னஸ்டே எலும்புக்கு, தேர்ஸ்டே பிரெயினுக்கு, ஃப்ரைடே கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ்க்கு. ஒரு டாக்டரை வருஷம் நீங்க பாத்தீங்கன்னாங்க இந்த மாதிரி சடன் இஷ்யூஸ் உங்களுக்கு வரவே வராது. அது ரொம்ப முக்கியம். என் உடம்ப எப்படி இருக்குன்னு நான் பாத்துக்கிறதுக்கு ஒரு வாரம், ஒரு வருஷத்துக்கு நம்மளால டிவோட் பண்ண முடியாதா? ஆர்சனிக்னு ஒரு டாக்ஸின் இருக்கு, அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி எந்தெந்த ஃபுட்டில் என்னென்ன இருக்கோ அது நம்மளுக்கு we don't know. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடியை ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷனில் வச்சுருக்கோமோ, தப்பான ஃபுட்டு சாப்பிட்டு ஆக்டிவிட்டீஸ் சரியாக பண்ணாமல், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாடி டிசீஸ் ஸ்டேட்டஸுக்கு போகும். அதனால தான் யங் ஏஜ்லேயே இவ்வளோ பிரச்சனை. ரெண்டாவது நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷன்னு எடுத்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸு, அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அந்த ஃபேட்ஸ், அதெல்லாம் நம்ம கரெக்டான பேலன்ஸில் நம்ம சாப்பிடணும். சாப்பிடலனாலும் நம்ம உடம்பில் நடக்க வேண்டிய டே டு டே ரிப்பேர் அது நடக்காது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறேன்னே, ஏன்னா எனக்கு 43 இயர்ஸ் ஆதா, 40 to 50 யாருக்கு எதாவது ஆனாலும் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல, அதுதானே, தட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ நம்ம உடம்பில்
மசில்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மசில், நம்ம பைசெப்ஸு, நம்ம தொட மசில்ஸு. செகண்ட் வந்து ஸ்மூத் மசில்னு சொல்லுவாங்க, நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ். தேர்ட் வந்து கார்டியாக் மசில். ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம போடும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிடலன்னா நம்ம இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணுது, நம்ம வெயிட் தூக்கலைன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணுது. ஆனால் ஹார்ட் மசில் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்.